الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا وخاتم الأنبياء وسيد الأتقياء محمد صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله غيب السماوات والأرض وإليه يرجع الأمر كله فاعبده وتوكل عليه. وقال نبينا صلى الله عليه وسلم من أحب أن يكون أقوى الناس فليتوكل على الله. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே என்றென்றும் நிலையாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அருமை நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அன்பியாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய ஃபரதை நிறைவேற்ற முன்னதாகவே வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் ஈடு இல்லாமல் என்றும் நிலையாக உண்டாகட்டுமாக. வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று முத்து நபி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததியினர்களுக்கும் முழுமையாக வழங்கி அருள் புரிவாராக. நம்முடைய இறுதி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை சொல்லி மரணித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மருத்துவமனையினால் ஏற்படுகின்ற செலவினங்களும் அதனால் ஏற்படுகின்ற சிரமங்கள் கஷ்டங்களை விட்டு முழுமையாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் காத்து அருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர நண்பர்களே, ஈமான் மற்றும் முஸ்லிம்களுடைய அடிப்படை கொள்கை என்ன என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாமெல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய மதரசாக்களிலேயோ நம்முடைய உஸ்தாத்மார்களோ இந்த ஈமானுடைய விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். நம்ம இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல நாம் படித்திருப்போம். இதுதான் மூமினுடைய அடிப்படை கொள்கை. நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை சரியாக கவனிக்கணும், முதல்ல அல்லாஹ்வை நம்புறேன், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மலக்குமார்களை நான் ஈமான் கொள்றேன், அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட வேதங்களை நான் ஈமான் கொள்ளுகின்றேன், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை நான் ஈமான் கொள்ளுகின்றேன், அல்லாஹ் நாளை மறுமை நாள் ஒன்று இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றானே அதை கொண்டு நான் ஈமான் கொள்ளுகின்றேன். நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்றது என்று நான் ஈமான் கொள்ளுகின்றேன். நாளை நான் மௌத்தாகிவிட்டால் அல்லாஹ் என்னை எழுப்புவான் என்று நான் ஈமான் கொள்ளுகின்றேன். இதுதான் மூமின்களுடைய அடிப்படையாக ஈமான்ல இருக்க வேண்டிய விஷயம். இதை நம்பாத மனிதர்கள் அவர்கள் முஷ்ரிக்குகளாக மாறுவார்கள்.
இதுல எது நம்பாம போயிட்டாங்க, நான் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அல்லாஹ் மலக்கு அப்படி லைனா கடைசி வரைக்கும் சொன்னா இல்லையா, இதுல எது நம்பாம போனாலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததற்கு சமமானது. அருமையானவர்களே, இதுல ஒரு விஷயத்தை நாம் முழுமையாக பார்க்கணும். நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை, நம்பிக்கைன்னு ஒரு அடிப்படை. அறிவு சொல்லும் நம்பாத, அறிவு சொல்லும் நம்பாதன்னு சொல்லி, ஆனா அந்த அறிவை படைச்ச அல்லாஹ்வை முழுமையா நம்பணும் இல்லையா? இப்ப இது ஒரு பில்டிங் இருக்கு, இந்த பில்டிங் கட்டுறதுக்கு அந்த இன்ஜினியருடைய மூளையில ஒரு பிளான் வந்திருக்கணும். அந்த பிளானை கொடுத்தது யார்? அந்த பிளானை கொடுத்தது யார்? அது அல்லாஹ்வை தான் இருக்க முடியும். தானாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இல்லையா? அல்லாஹ்வினால் முழுமையான ஈமானுடைய அடையாளம் நம்மகிட்ட இருக்க வேண்டிய அடையாளம் என்னன்னா, நம்பிக்கை எதன் மேல வைக்கணும், எதன் மேல வைக்க கூடாது. அந்த அறிவு நம்மளுக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ்வை சார்ந்ததின் மீது நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கானோ அதை ஏற்றுக்கொள்வதன் மீது நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க முடியும். நம்ம முஸ்லிம்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, முஸ்லிம்களாக இருக்கும். முஸ்லிம்களுக்கு அடையாளம் அதுதான், அல்லாஹ்வை நம்புறது. படைப்புகளின் மீதோ படைக்கப்பட்ட விஷயங்களின் மீதோ நம்பிக்கையோ யக்கீனோ போகுமாக இருந்தால் அது நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய அடிப்படை விஷயத்தில் போய் சேர்த்துடும். அல்லாஹ் பாதுகாப்பான. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய முழுமையான நம்பிக்கையும் யக்கீனையும் அல்லாஹ் நம்முடைய கல்வியை முழுமையாக நிறைவேற்றி அன்புரிவான. உண்மையானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை சொல்றான், வலில்லாஹி, நான் ஆரம்பத்தில் சொல்வதை போன்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, ஹோப் இல்லையா, இங்கிலீஷ்ல இருக்கு ஹோப்னு சொல்றோமா இல்லையா, அந்த ஹோப் எதன் மேல இருக்கணும்? அந்த வார்த்தைக்கு ஒரு பலம் இருக்கு, அந்த வார்த்தைக்கு ஒரு பலம் இருக்கு இல்லையா? எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குன்னு சொல்றோமா இல்லையா, அந்த நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு ஒரு பலம் இருக்கு. ரப்பின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்யும். வலில்லாஹி கைபுஸ் ஸமாவாதி வல் அர்த். இங்க அல்லாஹ் தெளிவா இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை என்னன்னா, வலில்லாஹி கைபுஸ் ஸமாவாதி வல் அர்த். வானத்தையும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய என்னென்ன மறைவான விஷயங்கள் இருக்கின்றதோ, மறைவு நாம எதெல்லாம் நினைக்கிறோம், மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு இல்லை. மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கா? அல்லாஹ்வுக்கு எல்லாமே வெளிப்படையானது. கைபுங்கிற வார்த்தை நமக்கு பொருந்தக்கூடிய வார்த்தை. மறைவுங்கிறது நமக்கு தான் மறைவு. நான் இப்ப நிக்கிறேன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறது எனக்கு மறைவு. நான் இப்ப நிக்கிறேன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடியது மறைவு. எனக்கு இந்த திரைக்கு பின்னால் இருப்பது எனக்கு மறைவு, எனக்கு தெரியாது. அந்த கைபுங்கிற வார்த்தை அல்லாஹ் உபயோகப்படுத்துவது நம்ம நோக்கி, உனக்கு எதெல்லாம் மறைவா இருக்கும். அந்த மறைவுக்கெல்லாம் சொந்தக்காரன் யாரு தெரியுமா? லில்லாஹ், அல்லாஹ்ங்கிறது. அந்த மறைவுக்கெல்லாம் சொந்தக்காரன் அல்லாஹ். கடைசி அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னான், வ இலைஹி யுர்ஜஅல் அம்ரு குல்லு. உன்னுடைய எல்லா காரியமும் எங்க போய் கடைசியில முடியும் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் யுர்ஜஅு, திரும்பும். நீ எங்க சுத்தினாலும், இதுக்குண்டான அடையாளம் என்னன்னா, நீ எங்க சுத்தினாலும் எங்க நீ திரும்பினாலும் உன்னுடைய எல்லா காரியத்துடைய எண்ட் பாயிண்ட் அல்லாஹ். அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. அப்ப எங்க நீ செய்யும், அப்ப நீ என்ன செய்யணும்னு அல்லாஹ் அதையும் சொல்லி தரான். ஃபஅபுதுஹு வ தவக்கல் அலைஹி. அவனுக்கு இபாதத்து செய், அவன் மேல நம்பிக்கை. அவனுக்கு இபாதத்து செய், அவன் மீது நம்பிக்கை வை. அல்லாஹ் ஏன் முன்னாடி இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றான்னா, நம்முடைய எண்ணத்தில் இருக்கும் எல்லா காரியமும் நான் செஞ்சிருவேங்கிற எண்ணம் இருக்குமா இல்லையா, அந்த எண்ணத்தை அல்லாஹ் பிரேக் பண்றான். முதல்ல அல்லாஹ் என்ன செய்யறான், நம்முடைய எண்ணோட்டத்தை அல்லாஹ் பிரேக் பண்ணி, நீ நம்பிக்கை வச்சது தவறான இடத்துல, உன்னால் ஆகுங்கிற யக்கீன் நம்பிக்கை தப்பு, உன்னை சார்ந்தவர்களால் ஆகுங்கிற நம்பிக்கை வைத்தது தப்பு, உன்னுடைய வியாபாரம் உனக்கு ஈடு கொடுக்கும் சொன்னது தப்பு, நீ நினைச்ச உன்னுடைய அறிவால் எல்லாத்தையும் சாதித்து விட முடியும் என்று நினைத்தது தப்பு. அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், கைபு ஸமாவாதி வல் அர்த். வானத்திற்கு பூமிக்கு மத்தியில் என்ன விஷயங்கள் எல்லாம் மறைவா இருக்கோ அந்த மறைவுக்கெல்லாம் சொந்தக்காரன் அல்லாஹ். எல்லா காரியமும் அல்லாஹ்வுக்கு தான் மீண்ட வேண்டி இருக்கின்றது. பதவக்கல் அல்லாஹ், அவனை நம்புன்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் விளங்குவதற்கு நான் சொல்லி தருவாங்க. கடைசியில் அல்லாஹ் சொன்னா, வமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். ஒரு ரப்பு நீ செய்யறதை எல்லாம் பார்க்காம இருக்கா நீ நினைச்சுக்க. அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்குங்கிறான் என்ற அந்த தெளிவு அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு அழகாக காட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா சொல்லி காட்டாங்க, இந்த உலகத்துல பலசாலி நீ நினைக்கிறதா இருந்தா,
நீ இந்த உலகத்துல மின் அஹப் அன் யகூனு அக்வலின் நாஸ், மனிதர்களே மிகவும் பலசாலி என்று ஒருத்தர் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் என்றால் பெரிய அந்த என்ன செய்யறது, எக்ஸசைஸ் பண்ணி அவங்க தான் தன்னை பலசாலி என்று நினைத்தவர்கள் எல்லாம் பலர் தோற்று போய் இருக்கின்றார்கள். வாழ்க்கை என்னை மீறி ஒன்றும் செஞ்ச முடியாதுன்னு நினைச்சவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, தோற்று இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலசாலி மனிதனில் பலசாலி என்ன தெரியுமா, அந்த பலம் எங்க வரும் தெரியுமா, உள்ளத்துல வரும். அந்த பலம் உள்ளத்தில் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மேல முழுமையா நம்பிக்கை வச்சு எனக்கு அல்லாஹ் செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை, அல்லாஹ்வோட டைரக்ஷன் இருந்தா, அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அந்த நம்பிக்கைக்கு நான் கொடுக்கக்கூடிய பரிசு அவனுக்கு நான் பலசாலியாக ஆக்குகின்றேன். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் பலசாலியாக ஆக்குகின்றேன் என்ற வார்த்தை அல்லாஹ் தெளிவுபட அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக் கொடுத்தாங்க. அருமையானவர்களே, நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா, நீ என்ன வேணா செய், நீ என்ன விஷயத்தின் வேணா ஈடுபடு, ஆனா உன் விஷயத்தை எல்லாம் நடத்துபவன் அல்லாஹ்ங்கிற நம்பிக்கை அந்த இடத்துல கொடுக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு சமூகம் வழி தவறி போய் கொண்டிருக்கின்றது. எந்த இடத்துல நம்பிக்கை வைக்கணும், எந்த இடத்துல நம்பிக்கை வைக்க கூடாது, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்ற தரம் கூட தெரியாமல் சமூகம் போய்கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை பாதுகாத்தல் புரிவானாக. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு நசியத் செய்யறாரு. அவங்க மிஸ்ருக்கு ஒரு வியாபாரத்திற்காக வேண்டி போறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எத்தனை பிள்ளைகள், அது கேட்ட பிரச்சனை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? 11. மாஷா அல்லாஹ் பரக்கத். சரிதான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 11 பிள்ளைகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களை வியாபாரத்திற்காக வேண்டி என்ன செய்யறாரு, இங்க நல்லா கவனிக்கணும். வியாபாரத்திற்காக வேண்டி மக்களை மிஸ்ருக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை, காலையா புனை லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின், மக்களை நீங்க எல்லாம் ஒரே வழியா போகாதீங்கன்னு சொன்னாங்க. ஒரே வழியா போகாதீங்க. வதுகுலு மின் அப்வாபி முத்தஃபர்ரிகா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில போகும். ஏன்னா அந்த இடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்த பாடம் என்னன்னா, நீங்க 11 பேர் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்தாலே ஊர் கண்டு பட்டு. இன்னைக்கு அதுதானே, குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்தா யாருக்கும் பிடிக்காது. ஒரு 2 பேர் நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தா பரவாயில்லையே, ஜாலியா பேசுறாங்களே அப்படின்னா அடுத்த நாள் அவங்க 2 பேருக்கும் சண்டை தான் இல்லையா? அடுத்த நாள் அவங்க 2 பேருக்கும் என்னவாயிரும், இங்க முத்தஃபர்ரிகாவாயிரும். அங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நீங்க பிரிஞ்சு போங்கன்னு சொன்னாங்க, இங்க பிரிஞ்சிருவாங்க எல்லாரும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, நீ அன்கும் மினல்லாஹி ஷைஇன், அல்லாஹ் நாடாம ஒன்றும் நடக்காதுதான், ஆனா இருந்தாலும் என்ன செய்யுங்க, பிரிஞ்சு போங்க. இன்னல் ஹுக்கும இல்லா அலல்லாஹ், நீ கவனமா உன்னை மட்டும் மனசுல வச்சுக்கோ. நீ வியாபாரத்துக்கு போற, வியாபாரம் நடக்கணுமா நடக்க கூடாதான்னு முடிவு பண்ண வேண்டியது யார் தெரியுமா? உன்னுடைய வியாபாரத்துல பரக்கத் வரணும், உன்னுடைய வியாபாரம் நடக்கணும். ஒரு வியாபார பொருளை உன்னுடைய வியாபார பொருளை வாங்குறதுக்கும் வாடிக்கையாளர் வர்றதுக்கும் முடிவு செய்ய வேண்டியது இன்னல் ஹுக்கும இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும் தான் முடிவு செய்யும். அதனால என்ன செய்யணும், அலைஹி வ தவக்கல்து ஃபலைஹி தவக்கல் தவக்கீலூன், நீ அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சுட்டு போச்சு. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தை உண்டாயிருக்கு. வியாபாரத்துக்கு போற, நீ வியாபாரம் செய்ய போற, இல்லை நீ தொழிலுக்கு போற, இல்லை நீ ஒரு கம்பெனிக்கு நீ என்ன செய்ய போற, ஒரு ரெப்ரசன்டிங்காக போற, இல்லை நீ வேலைக்கு போற. வேலைக்கு போற பிள்ளைகளிடத்தில் நாம் இந்த வார்த்தையை நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம். முதல் அத்தாட்ட வந்து நான் நாளைக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லும்போது சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இதெல்லாம், சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இதெல்லாம். எந்த சூழ்நிலையிலும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்பிராத அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல தலைமுறை உருவாக வேண்டும் என்று நினைக்கின்ற நாம், நல்ல தலைமுறை உருவாக்க வேண்டிய இடத்தில் இருக்குகின்ற நாம் அதை வழிகாட்டுகின்றோமா இல்லை? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சமூகம் வழிதவறி போகாம நம்பிக்கை அல்லாஹ்வின் பக்கம் வருவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, எல்லா இடத்திலேயும் நம்முடைய நம்பிக்கை, நான் இன்னைக்கு 2 விஷயத்த இந்த ஜும்மாவுடைய தினத்துல பதிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று, ஹோப், எங்க நம்பிக்கை வைக்கணும், எங்க நம்பிக்கை வைக்க கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்று சூப்பர் ஸ்டிஷன், எந்த இடத்துல நம்ம நம்பிக்கை வச்சிடக்கூடாதுன்னு. அதுக்கு என்ன இன்னும் ஈஸியா புரியும்னா மூட நம்பிக்கைன்னு சொல்லணும். மூட நம்பிக்கைன்னு சொல்லணும். ஆனா ஆங்கிலத்தில் எவ்வளவு அழகா சொன்ன பாருங்க, அதுல சூப்பர்ங்கிற வார்த்தையை சேர்த்து, சூப்பர் ஸ்டிஷன் தான் அதுக்கு பேர்.
நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கு பேர் அப்படி தான் இருக்கும். நான் அந்த வார்த்தையை இன்னைக்கு காலையில் பார்க்கும் பொழுது அது பேரே மூட நம்பிக்கை. அதுக்கு நீ சூப்பருங்கிற வார்த்தையை நீ கொண்டு வந்துருக்கு இல்லையா? அப்படின்னா அதுதான் இன்னைக்கு சமூகத்தில் ஸ்பெஷலாக தெரியுது. தவறான விஷயங்கள் மனிதனுடைய அறிவுக்கு ஸ்பெஷலாக தெரியும். எது தேவையில்லையோ அதுதான் என்னவா இருக்கும்? அழகா தெரியும். இன்னைக்கு அழகா தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லாம், அலங்காரமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் என்ன செய்வோம்? அதுதான் பெருசா நினைப்போம். ஒரே பொருள் ஏசி அறையில் இருந்தால் அது உயர்ந்ததாக நினைக்கும். நாம் ஏசி அறையில் இல்லைன்னா என்னவா நினைப்போம்? இந்த பொருள் தரம் இல்லைன்னு நினைப்போம் இல்லையா? அதுதான் இந்த சமூகத்தினுடைய அறிவு அப்படிதான் நமக்கு வளர்க்கப்பட்டிருக்கு. அதே போன்றுதான் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த இரண்டு விஷயம் நாம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டு இதுல இருந்து ஒரு மனிதன் தடம் மாறிவிட்டால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவனாக மாறிவிடும். அல்லாஹ் நம்ம பாதுகாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா இடத்திலையும் இந்த சமூகத்தில் வழிகாட்டிக்கிட்டே இருந்த விஷயம் என்ன தெரியுமா? எந்த இடத்திலையும் நம்பிக்கையுடைய ட்ராக்கை சேஞ்ச் பண்ணிடுறாருங்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹ் கூட நான் ஒரு பிரயாணத்தில் போகிறேன். பிரயாணத்தில் போகக்கூடிய நேரத்தில் ஒரு போருக்காக வேண்டி போய் நான் திரும்பி வர்றேன். எல்லாரும் டயர்டாக இருக்கும், எல்லாரும் சோர்ந்து போயிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? எல்லாரும் என்ன செய்யலாம்? ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் ஓய்வுக்கு உண்டான பர்மிஷனை கொடுக்குறாங்க. நபியினுடைய பேர் ஒவ்வொரு தடவையும் வரும்பொழுதும் ஸலவாத் சொல்லிட்டு, எத்தனை முறை ஸலவாத் சொல்லிக்கிட்டோமோ அந்த தரஜாவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் கூட நம்ம இருக்க முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். இங்கே விட்டேன் ஆங்கிலம் தான் மனசில் நிற்கிறது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் ஓய்வுக்காக வேண்டி உட்கார வைக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்தினுடைய நிலையை கவனித்து ரசூல் அந்தந்த இடத்துல போய் படுத்துக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளும் ஒரு இடத்துல படுத்துறாங்க. பக்கத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாளை தொங்க விடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி எந்திரிச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த வாளை ஒரு ஆராபி எடுத்து கையில் வைத்து நிற்கிறார். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதன் இந்த ஃபகால இன்ன ஹாத தரகாலா சைஃபி, கத்தி கையில் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து கேட்டாங்க, மை யம்னஉக மின்னி, இப்போ உங்களை யார் எங்கிட்ட காப்பாற்றுவோம் நான் பார்க்குறேங்க தோறுங்க. இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னை யார் தடுக்க முடியுங்கிறதா அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னாங்க, ஒற்றை வார்த்தை தான், அல்லாஹ்ங்கிற வார்த்தை மட்டும் தான் சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்லலை. ஏன்னா அல்லாஹ் காப்பாற்றுவான், அஹ்ஃபதுல்லாஹ் வ யர்ஸுகுல்லாஹ் எந்த வார்த்தையும் சொல்ல, அல்லாஹ்ங்கிற வார்த்தை 3 தடவை கேட்டாங்க. 3 தடவை அதே பதில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதிலை கேட்ட உடனே அந்த கத்தி ரசூலுல்லாஹ் கைக்கு வந்துச்சு. ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்டாங்க, மை யம்னஉக மின்னி, உங்களை யார் இப்போ காப்பாற்ற முடியும்னு கேட்டாங்க. அந்த மனிதன் அங்கே ஈமான் கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கேட்டு ஈமான் கொண்டாங்க. இங்க சமூகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்லி கொடுத்து இப்னு அப்பாஸுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கக்கூடிய வார்த்தை, ரசூலுல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு பெரிய ஒரு உபதேசம் செய்றாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வார்த்தை, ல விஸ்தமஅ அலா இன்ஃபவுக பிஷைஇன் ல இன்ஃபவுகு இல்லா ஷைஇன் தத்தபல்லாஹ். இந்த சமூகமே சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதலை நினைக்கணும்னு நினைச்சா, நல்லது செய்யணும்னு நினைச்சா அது அல்லாஹ் தீர்மானிக்கும். இந்த சமூகமே சேர்ந்து உனக்கு ஒரு தீமை விளைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அதற்காக நீ முயற்சி செய்தால் அதுவும் அல்லாஹ் தீர்மானிக்க வேண்டும். இந்த மனசுல உறுதியாக பதிய வச்சுக்கோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நம்முடைய ஹயாத்தும் சரி மௌத்தும் சரி அது அல்லாஹ் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர காலமும் நேரமும் மனிதனும் கிடையாது இல்லையா? நம்முடைய ஹயாத்தும் நான் எங்க ரிஸ்க் சாப்பிடணும், நான் எங்க மௌத்தாகணும், எந்த சூழ்நிலையில மௌத்தாகணும், எப்படி மௌத்தாக வேண்டும் என்ற தீர்மானத்தை யார் நிறைவேற்ற வேண்டும்? அல்லாஹ் தான் நிறைவேற்றணும். தீர்மானிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் நம்மகிட்ட கொடுக்கல. இந்த நம்பிக்கை தான் முழுசா வேணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பயான்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா, அறியாமை காலத்துல மக்கள் எல்லாம் என்னென்ன வழிகட்டத்தனத்தில் இருந்தார்களோ, என்னெல்லாம் முட்டாள்தனத்தை மக்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அத்துணை செயல்பாடுகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹத்த கதமைய மௌலூன், என் காலுக்கு கீழே புதைக்கப்பட்டிருச்சுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என் காலுக்கு கீழே புதைக்கப்பட்ட விஷயத்தை இன்னைக்கு சமூகம் மீண்டும் எடுத்துக்கொண்டே தான் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதே விஷயத்தை இன்னைக்கு சமூகம் நடந்து கொண்டே.
யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்கிற விஷயத்தை நான் இங்க திருப்பி ஆழமா பதிவு வைக்கணும். தமிழகத்துல அது கடைசியா தான் சொல்லணும். ஏன்னா ஏன் அதை கடைசியா கொண்டு வரேன்னா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும். நீ வரல. காலத்தின் மீது மனிதன் எப்பொழுதும் திட்ட ஆரம்பித்து விட்டான். ஒரு விஷயம் எனக்கு கைகூடப்படவில்லை என்றால் எனக்கு நேரம் சரியில்லைன்னு யார் சொல்றானோ அவன் முட்டான். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நஐபு ஜமானுனா வல் ஐபு ஃபீனா. நம்ம குறைய காலத்திட்ட சொல்றோம், குறை நம்ம காலத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், குறை நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. நீ காலத்தை குறை சொல்ற, அந்த காலத்தை படைத்தவன் அல்லாஹ். நீ காலத்தை திட்டாத அனத்தகர், நான் தான் காலம், அதை உருவாக்குறது நானு, அதை படைச்சது நானு. இந்த நேரத்தையும் காலத்தையும் இந்த இரவையும் பகலையும் மாற்றியது நான். நீ நேரத்தின் மீது திட்டுவதாக இருந்தால் என்னை திட்டுவதற்கு சமம் சொன்னாங்க. சொன்னாங்க அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம் சொன்னாங்க. அதனால தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒமா லி ஜமானினா ஐபுன் சிவானா. காலத்தை குறை சொல்றவன் நம்ம தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு மாதங்களின் மீது குறைய ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு நாள் என்ன செஞ்சிடும், சஃபர் மாசம் வந்துடும். என்ன செஞ்சிடும், சஃபர் மாசம் வந்துடும். இந்த மாசத்துல என்ன செய்ய மாட்டோம், எந்த நல்ல அமலையும் செய்ய மாட்டோம், நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டோம் இல்லையா? நல்ல காரியத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஆனா ஆடி மாசம் வந்தா என்ன செய்ய மாட்டோம். மாற்றார் இடத்துல ஒரு கொள்கை இருக்கு, ஆடி மாசத்துல நிக்காக நடக்காது. எந்த சுபகாரியம் சொன்னாதான் சரியாது, சுபகாரியங்களும் நடக்காது. இதை கார்பரேட்காரன் நல்லா அழகா பிளான் பண்ணான், அவனுக்கு வியாபாரம் ஆகாது முடிவு பண்ணான். அவன் என்ன செஞ்சா ஆடி ஆஃபர்னு வெளியிட்டான். மொத்த கூட்டமும் அங்கே போய் நிற்கும். அவனுக்கு வியாபாரம் ஆச்சு. அதான கார்பரேட் மூல, கார்பரேட்டுடைய பிரெயின் அதுதானே. அவன் எப்படி உருவாக்கணும்னு பார்த்தான், ஆடி ஆஃபர்னு விட்டான், எல்லாம் அங்கே போய் நின்னாங்க. நேரத்தின் மீது பழி சொல்லக்கூடியவர்கள் மனிதனே அல்ல. முதலில் நேரத்தின் மீது பழி சொல்லக்கூடியவன் மனிதர்களே அல்ல. அருமையானவர்களே, எங்க நம்பிக்கை வைக்கணுங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன். யாரை நம்பக்கூடாது, எதை சொன்னாலும் நம்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தை இப்ப சொல்றேன். தமிழகத்தில் சமீப நாட்களாக நான் மஹதியாக போகின்றேன் என்று ஒரு பிரச்சாரம் நடந்தது. மஹதினா என்ன தெரியுதா? மஹதி அலைஹிஸ்ஸலாம்ங்கிறவங்க வந்தா தான் இந்த உலகம் அழியுங்கிறது நம்முடைய ஈமான். நான் அதனால தான் ஆரம்பத்தில் எந்தெந்த விஷயத்தை கொண்டு ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மலக்குமார்களை கொண்டு, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை கொண்டு, இதெல்லாம் நாம் என்ன செஞ்சிருப்போம், மக்தபுடைய மாசால படிச்சிருப்போம். சின்ன பிள்ளைகளாகவோ இல்லை பெரியவர்களாகவோ தெரிஞ்சிருப்போம். இதை தாண்டி நம்புறதுங்கிறது ஷிர்க். சமீபமாக சென்னையில் இருக்கக்கூடிய ரெட் ஹில்ஸ்ங்கிற பகுதியை சேர்ந்த ஒரு யாக்கூப்ங்கிறவர் என்ன செய்கிறார், நான் தான் மஹதின்னு சொல்றார். நான் கனவு கண்டேன், நீ தான் மஹதியாக போறேன்னு எனக்கு கனவுல சொல்லப்பட்டது. அந்த கனவினுடைய வெளிப்பாடாக நான் மஹதியாக போறேன்னு சொன்னார் மஹதி அலைஹிஸ்ஸலாம். நம்முடைய ஈமானுடைய அடிப்படை என்ன தெரியுமா? இந்த உலகம் அழியும் என்று இருந்தால், ஆகிரத் வர வேண்டும் என்று இருந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரணும், தஜ்ஜால் வர வேண்டும், யஜூஜ் மஜூஜ்னுடைய வெளிப்பாடு நடக்கும், மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஆட்சி கொடுக்கப்படும், அவர்கள் நீதமாக இந்த சமூகத்தை ஆட்சி செய்வார்கள் என்று ஈமான் கொண்டிருக்கும். அதுதான் ஈமான். இது உறுதிதான். இப்போ இவர் என்ன செய்யறார், சென்னையில் இருக்கிற அந்த யாக்கூப் ஒரு மனிதர் என்ன சொல்றாரு, எனக்கு கனவுல நான் தான் என்ன செய்யப்பட்டுச்சு மஹதின்னு சொல்றாரு. இப்போ ட்ராக் எங்கே போகணும்னா, கனவை நம்பலாமா வேண்டாமாங்க, கனவை நம்பலாமா வேண்டாமாங்க. அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய அழகான ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கனவு 3 வகை தான். முதல்ல என்ன தெரியுமா, ஃபருஹியா ஸாலிஹத்து புஷ்ரா மின் அல்லாஹ். நல்ல கனவா வந்துச்சுன்னா அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. இது நல்லா கவனிச்சுக்கணும். இது எல்லாருக்குமே வாழ்க்கையில நடைபெறக்கூடிய விஷயம் தான். நேரம் என்கிட்ட கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க நின்றாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா என்ன ஆயிரும், பழிச்சிடும். நம்புறீங்கல்ல, நம்பிட்டீங்கல்ல, சரி. இப்படிதான் நம்பாதீங்கன்னு சொல்றேன், இப்படிதான் நம்பாதீங்கன்னு. இதுதான் நான் ஆரம்பத்திலும் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 2வது சொன்னாங்க, ஒரு ரூஹியா தஹசீனு மின ஷைத்தான். ஏதாவது ஒரு கவலையான கனவு வருதா இருந்தா அது ஷைத்தானுடைய
விளையாட்டு நம்ம. மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வருயா மிம்மா யுஹத்திஸுல் மர்உ நஃப்ஸுஹு, சில பேர் கனவு பார்த்ததை அவனா சொல்லிக்கிட்டு நடப்பான்னு சொன்னாங்க. மூணு தான் நடக்கும். ஒன்று கனவு பார்த்துருக்கணும், அது பார்த்தது நல்லதாக இருந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, கெட்டதாக இருந்தால் சைத்தானின் புறத்திலிருந்து. மூணா இவனா ஒருத்தர் பேச்சு வாக்கில் என்ன செய்வான், ஏதாவது ஒன்று பேசணும், நைட்டு தூங்கினா நான் தான் ஜனாதிபதி ஆனேன் அப்படின்பாங்க. இது நம்பலாமா கூடாதா அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும், ஆளை பொறுத்து தான். அதையும் சொன்னாங்க, ஆளை பொறுத்து தான் நம்பணுமா வேண்டாமாங்கிறது சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஆளை பொறுத்து தான். ஒரு 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 கிராமத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க. வந்து யார சொல்லுதா, நான் ஒரு கனவு கண்ட ராயித்து ஃபில் மனாமி கஅன்ன ரஅசி லுரிப, யார சொல்லா நான் ஒரு கனவு கண்டேன், அதில் என் தலை வெட்டப்பட்டு அது என்ன ஆயிடுச்சு, துண்டா உருண்டு ஓடி போறதை நான் பார்த்தேன் அப்படின்னு வேகமாக சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் சொன்னாங்க, உன் கனவுல சைத்தானோட விளையாட்டுப்பா, நீ போய் யாருக்கும் சொல்லாதன்னு. முதல் அடிப்படை விஷயம் என்ன தெரியுமா, கனவு வந்தா அதை முதல்ல யாரிடத்துலையும் சொல்லக்கூடாது. அதுதான் அடிப்படை. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நபிமார்களுடைய கனவு உண்மை, நம்முடைய கனவு உண்மையா இல்லையாங்கிறது அது நமக்குள்ளாரே வைத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, லா யுஹத்திஸ் லா துஹத்திஸ் நாஸ பிதஅல்லுமி, நீ மக்கள்கிட்ட போய் மனசுல நினைக்கிற, நீ கனவாக நினைச்ச எந்த விஷயத்தையும் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க அப்படின்னா. அதே போல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு விளக்கத்தை, ஒரு இல்லாத விஷயத்தையும் சொல்லிவிடக்கூடாது, ஒரு இல்லாத விஷயத்தையும் என்ன செய்யக்கூடாது. ஒரு கனவை பற்றி ஏன் அதை சொல்கிறேன்னா, கனவு பார்த்தால் அதற்குண்டான விளக்கம் வேண்டும் என்று இருந்தால் அதை சரியான நபர்களிடத்தில் மட்டும்தான் கேட்கணும். ஒன்று மார்க்கம் அறிந்த நபர்களிடத்திலேயோ இல்லை அதுக்கு சரியான பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது அவங்ககிட்டயே என்னதான் அவங்ககிட்ட மட்டும்தான் கேட்கணும். இல்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதற்குண்டான பதில் அதுவாக அமையும் சொன்னாங்க. அப்படின்னா அப்படின்னு என்னவோ அதற்குண்டான பதில் அதுதான். அப்படின்னா என்ன கேள்வி கேட்டோமோ அது அப்படியே நடக்கும். என்ன கேள்வி கேட்டோமோ அது அப்படியே நடக்கும். இந்த மாதிரி தான் ஒரு மனிதர் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சொன்னாங்க, நான் என்ன செஞ்சேன், கனவுல என்ன செஞ்சேன், ஒரு கண்ணாடி பாத்திரத்தை பார்த்தேன், அதில் தண்ணி இருந்துச்சு, அதில் தண்ணி இருந்தது. அந்த பாத்திரம் உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு, அந்த பாத்திரம் உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் தண்ணி அப்படியே. இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டாங்க. அப்போ இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் இருக்கிறதுலே கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிர். அவங்க தான் அதுக்குண்டான ஃபசாஹத்தை பெற்றவர்கள் சொல்லணும். அவர் என்ன சொன்னார், சுப்ஹானல்லாஹ் தக்கத்தபி, நீ பொய் சொல்றேன்னு சொன்னார். சில நபர்களுடைய பேச்சில் தெரியுமா இல்லையா, அவர் சொன்னார் தக்கத்தபி, நீ பொய் சொல்றேன்னு சொன்னார். அவர் சொன்னார் இல்லை இல்லை நான் உண்மையை தான் சொல்றேன். சரி, நீ உண்மையை சொல்றையோ பொய் சொல்றையோ, ஆனால் அதற்குண்டான விளக்கம் என்ன தெரியுமா, உன் மனைவிக்கு குழந்தை பிறந்த பிறகு மனைவி இறந்து போயிடுவாங்க, குழந்தை உன்னோட இருக்கும் அப்படின்னு. இதுதான் அதுக்குண்டான விளக்கம். இதுதான் அதுக்குண்டான விளக்கம். அவருக்கு உண்மையாக அது நடக்கலை, அவர் உண்மையாக அது கனவு காணல, ஆனால் அது அவருடைய வாழ்க்கையில் அதுவாக அமைச்சு. அவரோட வாழ்க்கையில் என்னவாயிருச்சு, அவர் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுத்தாங்க, மனைவி இறந்து போனார்கள், அந்த குழந்தை இவருடைய கையில் தவழ்ந்து கொண்டு இருந்தது. அப்படிங்கிறதான் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன விளக்கம். அருமையானவர்களே, நம்ம விருப்பம் இல்லாத விஷயத்தை பார்த்த மூமின்களுடைய கனவு எப்படி இருக்கணும்னா, மூமின்கள் கனவு கண்டால், மூமின்கள் காணும் கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய பஷாரத், அதை நம்பிக்கிறோம். ஆனா கனவுல பார்த்ததெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது உண்மை கிடையாது. கனவுல பார்த்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது உறுதி கிடையாது, நடக்கக்கூடாதுங்கிறது உறுதி கிடையாது. நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் இருக்கலாம். கனவை கொடுத்தவன் அல்லாஹ், அதற்குண்டான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டியது அல்லாஹ். அதனால் என்ன செய்யக்கூடாது, கண்ட கனவெல்லாம் வெளியே சொல்லி நாம் என்ன செய்து விடக்கூடாது, நம்முடைய கனவுடைய விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு சமூகத்தில் நான் மஹதின்னு சொல்றவர் கனவுல பார்த்ததா சொல்றது என்ன தெரியுமா, அல்லாஹ் என்னை நாளை இந்த மஹதியாக அனுப்ப போகின்றான் என்று கனவில் சொல்லப்பட்டது. அந்த கனவின் மூலமாக நான் மஹதியாக மாறப்போறேன் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கேன். இது எல்லாருக்கும் தெரியுமா, தெரியுமா? அது சமூகத்தில் அது பெரிய பிரச்சனையா போயிட்டு இன்னைக்கு அதையெல்லாம் நான் இப்போ வேற இடத்துக்கு போயிடுவேன், அது தப்பாயிடும்.
இன்னைக்கு சமூகத்தில் எத்தனையோ மார்க்கத்தையும் ஈமானுக்கு உண்டான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லாம போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ரெண்டு கோஷ்டி சண்டை போட்டு இருக்காங்க, யாருக்கு பதவி வரப்போகுதுங்கிறது. அது வேண்டாம், நிறைய அது வேற ட்ராக்ல போகுது. இன்னைக்கு ஈமானுக்கும் மார்க்கத்துக்குமே அடிப்படையான விஷயங்கள் இல்லாமல் போயிருமோங்கிற அச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீயா நானாங்கிற போட்டி இங்க தேவையா? மார்க்கத்தையே இன்னைக்கு பாதுகாக்க முடியல, மார்க்கத்திற்கு நான் தலைவனாக போகின்றேன் என்ற போட்டி தேவையா? இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம் அனைவர்களுக்கும். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுதல். முதலாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஈமான் என்ன தெரியுமா? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்றேன், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மலக்குமார்களை ஈமான் கொள்றேன், அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட கிதாபுகள் குர்ஆன் மற்ற வேதங்களை கொண்டு ஈமான் கொள்றேன், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்றேன். நல்லதோ கெட்டதோ அது அல்லாஹ் கொடுக்கிறது தான் அப்படிங்கறத நான் நம்புறேன். அது மட்டுமல்ல, நான் மௌத்தானா அல்லாஹ் என்னை எழுப்புவாங்கிறது நான் ஈமான் கொள்றேன். இது மட்டும்தான் மூமின்களுடைய அடிப்படை கொள்கையாக இருக்க வேண்டுமே தவிர மாற்று எந்த விஷயத்தையும் நம்பக்கூடியவர்கள் மூமின்கள் அல்ல. அல்லாஹ் நம் அனைவர்களின் பாதுகாத்து அருள்புரிவானாக. அதே போன்று நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அதுவா வலா தைர வலா சஃபர. இந்த சஃபர் மாதம் வந்துட்டா இதுக்குள்ள நான் நல்லது செய்ய மாட்டேன், நான் நல்ல விஷயங்கள் ஈடுபட மாட்டேன் சொல்பவர்கள் மூமின்கள் அல்ல. காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் வெளிப்படையா சொன்னாங்க, சஃபர் மாசம் கெட்டது இல்ல, சகுனம் பார்க்கிறவன் முஸ்லீம் இல்ல, சகுனம் பார்க்கிறவன் முஸ்லீம் இல்ல, நல்லது கெட்டது விஷயத்தை அந்த நேரத்தின் மீது கணக்கிட்டு செய்வோம் இஸ்லாமியன் அல்ல என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக சொன்ன ஹதீஸ்களும் உண்டு. அதனால் அல்லாஹ் எதை நம்ப சொன்னானோ அதை நம்புவோம், அல்லாஹ்வுடைய ரசூல் எதை மீது நம்பிக்கை வைக்க சொன்னார்களோ அதை நம்புவோம், அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வும் எதை நம்பக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றானோ அதை நம்ப மாட்டோம். இதுவரை இதே கொள்கையோடு அல்லாஹ் இருப்பதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சமூகத்திலே வரக்கூடிய குழப்பவாதிகளை நான் தான் மஹ்தி என்றோ நான் தான் நபி என்றோ வாதிட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போனார்கள். முஸைலமத்துல் கத்தாப் நான் தான் ரசூல் சொன்னாங்க. அடுத்தது ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு முஸைலமத்துல் கத்தாப் சொன்னாபடி நான் தான் அடுத்த நபின்னு சொன்னாங்க. அவர்கள் எல்லாம் தடம் தெரியாமல் போன வரலாறுகள் எல்லாம் உண்டு. இதையெல்லாமோ